என்ன பண்றேன்னு தெரியாம கவலைப்பட்டு இருக்கும்போது யாரோ கதவு தட்டுறாங்க. யாருன்னு சொல்லி பார்த்தா அந்த பொண்ணு தான். உடனே அந்த அம்மா அந்த பொண்ணோட கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்து, எதுக்காக நேத்து வீட்டை விட்டு ஒண்ணு இனிமே போக மாட்டேன்னு சத்தியம் பண்ணுன்னு சொல்லும்போது இந்த பொண்ணும் சத்தியம் பண்றா. அதுக்கப்புறம் ராத்திரி ஆகுது. யாரும் இல்லாத நேரம் அந்த பொண்ணு நாகேஷுக்கு பால் வைக்கிற அந்த தட்டுல ஏதோ ஒண்ணு கலந்து மரத்துக்கு பக்கத்துல வச்சுட்டு போறாங்க. அதுக்கப்புறம் நாகேஷும் அந்த பாலை வந்து குடிக்க ஆரம்பிக்கிறான். அப்படி குடிச்சவன பாத்தீங்கன்னா அவன் மயங்கி கீழே விழுந்துறான். இதெல்லாம் அந்த பொண்ணு பார்த்து ரசிச்சுக்க இருக்கா. அதுக்கப்புறமா நாகேஷ் பாத்தீங்கன்னா மனுஷனா மாறிடுறான். உடனே இந்த பொண்ணு இருக்க அந்த ரூமுக்கு வரான். இதை பார்த்து இந்த பொண்ணு என்னோட கணவன் எனக்கு கிடைச்சிட்டாருன்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறா. அதுக்கப்புறமா அடுத்த நாள் இந்த பொண்ணு ரூம்ல இருந்து வெளியில வரும்போது இதை பார்த்த மாமியார் நாகேஷ் உன்னை எதுவுமே பண்ணலையான்னு சொல்லும்போது இந்த பொண்ணு அவர் என்ன பண்ண போறாருன்னு சொல்லிட்டு சாப்பாடை கொடுங்கன்னு சொல்லிட்டு அந்த எலக்ட்ராப்பை வாங்கிட்டு போறா. அதுக்கப்புறமா அந்த பொண்ணு உள்ள போகும்போது நாகேஷ் பாத்தீங்கன்னா மறுபடியும் பாம்பா மாறிறான். இதனால அந்த பொண்ணு பயந்து வெளியில ஓடி வந்துடுறா. இதை பார்த்த மாமியார் என்னாச்சுமான்னு சொல்லும்போது இந்த பொண்ணு எதுவுமே இல்லைன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வரா. அதுக்கப்புறமா அந்த மருந்து அந்த மந்திரவாதி கிட்ட இருந்து வாங்கி நாகேஷ்க்கு கொடுக்க ஆரம்பிக்கிறா. இதனால பாத்தீங்கன்னா நாகேஷும் மறுபடியும் மனித உருவத்துக்கு வந்துடுறான். இப்படியே ஒரு நாள் பாத்தீங்கன்னா அந்த அம்மா ஒளிஞ்சிருந்து பார்க்கும்போது மருமகளோட ரூம்குள்ள ஒரு பையன் இருக்கதை பாக்குறாங்க. இதை பார்த்து அவங்க கணவன்ட்ட சொல்றாங்க, இவ ஏதோ தப்பு பண்றா, நாகேஷுக்கு பதிலா வீட்டுக்குள்ள வேற ஒருத்தன் இருக்கான்,